அவன் செய்கிறான், மன்னிக்க. நம்ம மன்னிக்கிறவர்களாக மாற வேண்டும். மன்னிக்கிற வார்த்தை என்பது தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. தீமைக்கு எதுவுங்க தீமை செய்ய ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு தேவதூதனை அனுப்ப முடியும், அங்க அழிக்க முடியுமா? முடியும் அவனால. ஆனா ஒரு தீமைக்கு தீமை செய்யவில்லை. சத்துரு பசியா இருக்கும் போது என்னோட உணவு கொடுன்னு சொல்றது போல ஆண்டவர் அதற்கு மன்னிச்சாங்க. தேவப்பிள்ளைகளை நீங்க மன்னிப்புள்ளாக மாறுங்க. மன்னிப்புக்கு அவ்வளவு அற்புதம் உண்டு. நீங்க மன்னிச்சீங்கன்னா பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், மகத்துவங்கள் என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். சர்வல ராஜாதி ராஜாவே அந்த பாவங்களை நமக்கு மன்னிச்சது போல, சிலுவில் மன்னிச்சது போல நம்ம மற்றவங்களுக்காக மன்னிப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நம்ம மன்னிங்க. என்ன உங்களுக்கு கசப்பு வைராக்கி இருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிச்சுங்க. இன்னைக்கு இந்த சிலுவை தியானத்தை அநேக இடத்துல தியானித்துக் கொண்டிருக்கிறாங்க. அநேக இடத்துல இயேசு கிறிஸ்துவோடைய தியானத்தை, அடிக்கப்பட்டதை, உதைக்கப்பட்டதை, அவர் சிந்தப்பட்ட ரத்தத்தை என்ன தியானித்துக் கொண்டு கொண்டிருக்காங்க. அது காரணம் என்ன? இயேசு அந்த இடத்துல என்ன மன்னிச்சா. யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை, யாரும் செய்ய முடியாத ஒரு காரியம் மன்னிப்புங்கிற காரியம். ரெண்டாவது பாருங்க, ஒரு கல்லை, 2 கல்லன் பக்கத்துல அவர் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய கல்லங்கள் இருக்கிறாங்க, நிறைய கல்லர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒரு பக்கம் பரிகாசம் பண்ற கல்ல இருக்கிறாங்க, ஒரு பக்கத்துல உணர்வுள்ள கல்ல. நீங்க யாரா இருக்கீங்க? உணர்வுள்ள கள்ளங்களா என்ன? அந்த உணர்வுள்ள கள்ள கடைசி வாய்ப்பு, அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்திக்கிட்டான். இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட வாய்ப்பை என்ன பயன்படுத்தி கொடுங்க. மூணாவது என்ன? தன் தகப்பனையும் தாய் என்ன பண்ணுங்க, கவனம் பண்ணுங்க. இந்த உலகத்துல ஒரு பொக்கிஷம் எழுதுறீங்களா? நம்ம கொடுத்த தாய் இருப்பாங்க. உலகத்திலேயே பெரிய பொக்கிஷம், தங்கத்தை காட்டு விசேஷமானது அவனுக்கு கொடுத்த தாய் தான். உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனை மறந்து போறாங்க, நிறைய பேர் மறந்து போறாங்க. இல்ல, தகப்பனையும் தாயும் கடன் பண்ணுங்க. செத்தவருக்கு போய் பால் ஊத்துறது, மோர் ஊத்துறது, கறி போடுறதுலாம் பெரிய விஷயமே இல்லை. உயிரோடு இருக்கும் போது தகப்பனையும் தாயும் பண்ணுங்க, கனம் பண்ணுங்க. வயிறாகும் போது தள்ளி விடாதீங்க. தகப்பனும் தாயும் பண்ணுங்க, தள்ளாதீங்கன்னு சொல்லி வாசனை சொல்லுது. சரிங்களா? அதுக்கப்புறம் 7 எலி சபத்தானே, ஏன் என்னை கைவிட்டி. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய கைவிடுதப்படுகிற நிலைமை நிறைய இருக்குது. ஆனா அது முன்னாடியே இயேசு கிறிஸ்து சிலுவையில பிதாவிட்ட பார்த்துட்டார். ஏன் அப்படி அந்த இடத்துல பார்க்கணும்? அந்த நிலைமை யோசித்து பார்த்தீங்களா? நம்பி வந்த இடத்துல ஒரு கைவிடப்படுகிற நிலைமை இயேசு கிறிஸ்து அங்க இருந்துச்சு. சொல்றாரு, பிதாவே ஏன் என்னை கைவிட்டி, ஏன் என்னை கைவிட்டீங்க? நிறைய நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், அநேக காரியங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில, நம்பி வந்த இடத்துல கைவிடப்பட்ட நிலைமை. ஆனா பிதாவை நம்பி வந்த இயேசு அந்த இடத்துல அவர் சொன்னார், ஏன் என்னை கைவிட்டீங்க? இன்னைக்கு அந்த பாடுகளை தியானிச்சு பாருங்க. அந்த இயேசு மகனுக்கே அந்த கைவிடப்பட்ட நிலைமை இருக்குன்னா, நம்முடைய வாழ்க்கையில கைவிடப்பட்ட நிலைமைகள் வரும்போது நம்ம எப்படி எவ்வளவு அந்த இடத்துல யோசிக்கணும் இல்லை? அப்போ அந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையில தன் சிலுவை எடுத்துக்கொண்டு நடந்தாரு இல்லைங்களா? பாடு சகித்து கொண்டாரு இல்லைங்களா? இன்னைக்கு நம்மையே அந்த பாடலை சகிக்காம இருக்கிறோம். ஏன் அந்த இடத்துல ஏன்னு கேட்கிறோம்? இயேசு கிறிஸ்து கேட்டுட்டாரு, ஆனா நம்ம அதை கேட்காதபடி அவள் உத்தமமா நடப்போம். அதுக்கப்புறம் தாகமா இருப்போம். 5வது வார்த்தை, அவருடைய தாகம் என்னங்க? ஆத்ம பாரம்.